போகன் டீசர் உண்மையிலேயே நம்மள டீஸ் பண்ணதா ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணுங்க. ஏன்னா டீசர்ல இருக்கிற கட்டு வர்ற வேகம் பாத்தீங்கன்னா ஒரு தரம் இல்ல 5 தரம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே டீசர் புரியும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு வருவோம். பிஜிஎம்ல ஓடுறது போட்டி போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுற பாட்டு. ஆனா ஸ்கிரீன்ல ஜெயம் ரவியும் அரவிந்த் சுவாமியும் செம ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, பார்ட்னர்ஸ் மாதிரி. ஹன்சிகா மோத்வானி அவங்க வேலைய பாடல்கள்ல செம்மையா செஞ்சிருக்காங்க அப்படின்றதுக்கு அழகான அத்தாச்சி. அவங்க வர முக்காவாசி சீன் வந்து பாட்டாவே இருக்கு டீசர்ல. கூட நம்ம விடிவி கணேஷ், ரொம்ப நாள் கழிச்சு பிரபுதேவாவோட தம்பி நாகேந்திர பிரசாத், துப்பாக்கி படத்துல வெப்சைட்களா வருவாங்களே அக்ஷரா கவுடா, நாசர், ஆடுகளம் நிறையன்னு ஒரு குரூப்பே இருக்கு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, மேபி ஒரு போலீஸ் போர்ஸ்ல சேர்ந்து வேலை பண்றவங்க. ஹன்சிகா அரவிந்த் சாமியோட தங்கச்சி, ஜெயம் ரவி அவங்கள காதலிக்கிறாரு, இப்படி எல்லாம் நம்ம மனசு கதை சொல்லும். ஆனா இந்த மாதிரி வேடன் படத்துல சரத்குமார் ஏற்கனவே பண்ணிட்டார். அப்போதாங்க ஒரு சீன் வருது. அதாவது ஜெயம் ரவி போலீஸ் ட்ரெஸ்ல நடந்து லைட்டா வருவாரு, டக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அரவிந்த் சாமி நடந்து வருவாரு. சோ இந்த இடத்துல எனக்கு வேற ஒரு கதை தோணுச்சு. ஏன் 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் இன்னும் ஒருத்தரோட பிரம்மையா இருக்க கூடாது? அதாவது நம்ம மனசுக்குள்ள வாழ்ற இன்னொரு கேரக்டர், அன்னியன், அம்பி, ரெமோ மாதிரி. எஸ்டே சூர்யா கூட சொல்லுவாரு, இருக்கு ஆனா இல்ல, மனசாட்சிக்கு வேற ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு. டைட்டில்லயே கவனிச்சு பாத்தீங்கன்னா போகன் அப்படின்றதுல வந்து ஒரு பாட்டில் நிக்குது, அதுக்கப்புறம் கஞ்சா செடியெல்லாம் வச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு நேரத்துல வந்து ஃபுல் போதையில தன்னிலை மறந்து போலாம், நாசர் டாக்டரா வரலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வெளியில் இருக்கிறவன் டாமினண்டா இருக்கலாம், செகண்ட் ஹாஃப்ல உள்ள இருக்கிறவன் டாமினண்டா இருக்கலாம். அதுக்கேத்த மாதிரி கடைசி சீன்ல போதையில 2 பேரும் சுச்சு போறாங்க. இல்ல 2 பேர் போற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ஹீரோ மட்டும் சுச்சு போறான். ஏன் இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தோணுச்சு. டீசர் முழுசும் பீர் பாட்டிலும் பப்பு ஹாஸ்பிட்டலும் தாங்க வருது. அதோட ஜெயம் ரவி பேர் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா பேட்ஜ்ல வந்து எம் விக்ரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஆனா அரவிந்த் சாமி பேட்ஜ்லயும் அதே சைஸ்ல ஒரு பேர் தான் இருக்கு. பட் கிளியர் ஷாட் கிடைக்கலீங்க. தெரிஞ்சுதான் நம்மளுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கலாம். போகன் டீசர் வச்சு இயக்குனர் லக்ஷ்மன் பாக்குறவங்களை டீஸ் பண்ணிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஆர்வத்தை தூண்டி கட்டாயமா எக்ஸ்பெக்டேஷனை கூட்டி இருக்கார். டேய் டீசரே 1 நிமிஷம் 8 செகண்ட், நீ என்னடா அதை விட அதிகமா பேசிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுங்க. கொஞ்சம் டீடைலிங் எல்லாம் பார்த்ததுல உணர்ச்சி வசப்பட்டேன், வேற ஒண்ணும் இல்ல.